சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவை என்ற ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் யாவரும் ஒரு நிமிடமாவது இங்கே ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் திக்கெட்ட ஏழை ஜனங்கள், விதவைகள், கட்டப்பட்ட ஜனங்கள், வியாதியாசர்கள் மத்தியிலே நிறைய கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு கடந்து செல்கிறபடினாலே உங்களுடைய ஜெபத்தில் எங்களை நினைவுகூறும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற தேவன், கவலைகள் யாவையும் நீக்குகிற தேவன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்குலங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களும் கூட இதை பார்த்துக்கொண்ட ஓடி வாழ்க்கையிலும் அநேக கண்ணீரோடு, கவலைகளோடு, வார்த்தையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாமப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமர்களே, இந்த நாட்களும் கூட 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். இன்றைக்கி அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடுலும் சரி புதிய ஏற்பாடுலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஜெபம். இன்றைக்கி நம்மளே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். சிலர் தாழ்மையான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கி 2 பேர் என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் பெருமையாக ஜெபம் பண்ணுறார். நான் உமக்காக அதை பண்ணேன், இதை பண்ணேன், வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணினேன், அப்படிலாம் சொல்லி நான் அதை செஞ்சுருக்கேன், எதை செஞ்சுருக்கலாம் சொல்லுதார். ஆனால் இன்னொருத்தர் வராரு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறார். கடைசியில் யார் ஆண்டவர் நீதிமான மாற்றுறாராம்? கர்த்தர் பாருங்க, அந்த பாவியான மனுஷனை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். ஆண்டுடைய பார்வையில் என்றைக்குமே ஒரு தாழ்மையான ஜெபத்தை அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பெருமையிலனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையிலனுக்கோ கர்த்தர் கிருபையளிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி அண்ணாள், இந்த அம்மா பாருங்கள், கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. என் சக்கலத்தை என்னை விசனப்படும்படியான வார்த்தைனால என்னை திட்டுறாங்களப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டுகிட்ட ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீர்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நான் உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் பாருங்கள், ஒரு சாதாரண ஆண் குழந்தை இல்லை, தீர்க்க தரிசியே கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி தேவ சமத்தில் நம்ம கண்ணீரோடு, தாழ்மையோடு, பொறுமையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை எல்லாத்தையும் அவர் கேட்குற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் யாபிஸ் அவர் எப்படி ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலேருந்து இந்த ஒரு வசனத்து மூலமாக நான் பார்க்க போகிறோம். யாபிஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட பாருங்கள், யாபிஸ் அருமையான ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு மனுஷனுக்கு முதலாவது தேவை என்னது? ஆசீர்வாதம் தான். எல்லா விதமான ஆசீர்வாதம் தேவை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் நினைச்சவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இன்றைக்கி எல்லாதமான ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நமக்கு தேவை. உலகப்புறான ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதே போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ரொம்ப ரொம்ப தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம தேடுதமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அதிகமாக தேட உலக பிரகாரம் எல்லா ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நம்ம தேடி வரும். இன்றைக்கும் பாருங்கள், அந்த தேவ சமூகத்தில் யாபிஸ் அருமையாக ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் தேவனை நோக்கி முதலாவது சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆசீர்வதித்து என் எல்லை என்ன செய்யுங்க, பெரிதாக்குங்க. எனக்கு இதை பார்த்து கொண்டுங்க உங்களோட வாழ்க்கையிலும் கூட இதே வார்த்தையை தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு யாபிஸ் ஆசீர்வதித்த தேவன், என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, என் எல்லை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அவர் எவ்வளோ அழகாக சொல்லுதார். அதே போல் இன்றைக்கி வேதம் சொல்கிறது, நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஒரு சாதாரண இடத்த கூட நம்ம வாங்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறவர். நீ இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படியாக அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நினைச்சு போகிறாராம், உங்களுக்கு தரப்போகிறாராம். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் கைவிட பண்ண போகிறாராம். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுடைய எல்லையை அவர் பெரிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக அவர் ஜெபம் பண்ணுறது பாருங்கள், உமது கரம் என்னோடு இருந்து. ஆண்டுடைய கரம் நம்ம கூடவே இருக்கணும். என் கரம் உன்னோடு உறுதியாக இருக்கும், என் போய் உன்னை பலப்படுத்தும் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே நம்மளை கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல யாபிஸ் சொல்கிறார், உமது கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை என்ன செய்யுங்க, விலக்கி காத்திருளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிறார். அதே போல் இன்றைக்கும் அதே ஆண்டுடைய கரம் உங்கள் மீது அமரப் போகிறது.
ஒரு தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் அவர் விலக்கி பாதுகாத்து வருகிறார். தீமையான அனைத்தையும் கர்த்தர் நன்மையாக அவர் மாற பண்ண போகிறார். யோசிப்பு வாழ்க்கையில் எல்லாமே தீமையாக நடந்தது, ஆனால் தீமையான அனைத்தையும் கர்த்தர் நன்மையாக முடிவு பண்ணினார். அதே போல் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மீது அவர் கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய எல்லை அவர் பெரிதாக்க போகிறார். அவருடைய கரம் உங்களோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு, ஐயோ மரணம் நடந்துருமோ, இந்த வியாதிக்கு வர வழியே இல்லையா, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியலையா, டாக்டரே நீ கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தீங்கு உன்னை துக்கப்படுத்தவே படுத்தாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி வீட்டை சுற்றிலும் அக்கினி முதலாந்து பாதுகாக்கிற தேவன் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் அவர் பாதுகாப்பார். பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குதா, ஐயோ எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியலேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் அவர் மாற்ற பண்ண போகிறார். வியாதியை ஒன்றுட்டு விளக்குவேன், உன் அப்பத்தை தனியாக ஆசிரியப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். தீமையான அனைத்தை அவர் நன்மையாக மாற பண்ண போகிறார். தீங்கை உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை வேலெடுத்தவர் பாதுகாக்க போகிறார். தீமையை உன்னை அணுகாது. எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு எதை குறித்து கலங்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டரை காட்டிலும் நம் பரம டாக்டர் பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே தீங்கு நடந்துருமோ, ஏதோ ஒன்று நடந்துருமோன்னு நினச்சி நீங்கள் எதை குறித்து பயப்படவே வேண்டாம். இன்றைக்கி தீமையே நடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தீமையை எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற பண்ண போகிறார். அதே போல் அடுத்து சொல்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி என்னை காத்திரலும் என்று அவர் வேண்டிக் கொண்டாராம். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் நினைச்சாராம், அவர் கேட்டறலாராம். பிரியமன்ல இன்றைக்கும் அதே ஆண்டவர் அவங்க ஆசிரிக்க போகிறார். இந்த யாபேஸுடைய ஜெபத்துக்கு 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. பாருங்கள், அந்த பேரை வைக்கிறதுக்கே ஒரு பெரிய சரித்திரத்தை பாருங்கள். அவனை துக்கத்தோடே நம்ம நினைச்சாங்க பெற்று எடுக்கிறாங்களா. அதனால் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, யாபேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்களா, துக்கத்தோட. இன்றைக்கும் பாருங்கள், நிறைய வீட்டில் ரொம்ப துக்கத்தோடு, ஐயோ நீலாம் என் வீட்டிலேருந்து பிறக்கக்கூடிய பிள்ளையா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் என் தகப்பனார் நல்ல வசதியாக இருந்தாங்க, வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளை சுனியத்தினால மாந்திரிகத்தினால பயங்கரமான பாடுகள், போராட்டங்கள், தரித்திரம், சாபம், சாப்பாடு கூட வெளியில்லாத அளவுக்கு எவ்வளோ வசதியாக இருந்து வேலைக்காரங்களாக இருந்த இடத்துல எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு. எந்த மந்திரவாதியை கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் செய்வன் இருக்குன்னு சொல்லி. அப்போ இயேசுவை பற்றிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இயேசுனாலே பிடிக்காது, கிறிஸ்டின்ஸ்னாலே பிடிக்கவே பிடிக்காது. நான் அப்படிப்பட்ட நாட்களும் கூட பூஜைன்னு சொல்லிட்டு அலைவேன், கோயிலாத அலைவேன். எங்கள் அம்மா என்னை விட அதிகமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் வீட்டை கழுவ வைக்க எப்பவும் ஒரே சாம்பிராணி பத்தியமாக தான் இருக்கும். நானும் விபூதி இல்லாமல் வெளியிலே போக மாட்டேன், அவ்வளோ பயபத்தியாக இருந்தேன். நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான துக்கம், வேதனை. நல்ல வசதியாக இருந்த இடத்துல தகப்பனார் குடிக்க ஆரம்பித்தார், வியாதிப்பட்டார். பார்க்காத டாக்டர் கிடையாது, பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது. உங்கள் தகப்பனாரோடு இது முடியாது, குடும்பமே அழியணுங்கிறதுக்காக தான் இந்த செய்வனை எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த தாய் கடைசியாக அவங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் பிறந்த உடனே உங்கள் குடும்பம் ஓகோன்னு ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன ஒரு காரியனால உடனே மந்திரவாதிகிட்ட தான் கூட்டு கேட்பாங்க. ரோட்டு ஓரத்தில் யாராவது ரோட்டு வழியாக பார்த்தீங்கன்னா கிளிதோஷக்காரன், குறி சொல்கிறவன், கைரக பார்க்குறவன் யார் போனாலும் உடனே அவங்கள கூப்பிட்டு ஐயா அங்கே வாங்க அப்படின்றாங்க. உடனே அவனு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவான். அப்புறம் உங்கள் வீட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அதை எடுக்கணுன்னா அந்த மாதிரி ரூபா தாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒரு மந்திரவாதி அதேமாதிரி வந்திருக்கிறார். ஒரு குறி சொல்கிறவன் வந்து உனக்கு கடைசியாக ஒரு பையன் பிறப்பான், இந்த மாதிரி மச்சம் இருக்கும் அந்த இடத்துல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே எங்கள் அம்மா அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஏற்கனவே பிள்ளைங்க நிறைய இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இல்லை உனக்கு இன்னொரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பிறந்த உடனே உங்கள் குடும்பம் ஓகோன்னு ஆயிரும், இப்போவுமே நாங்கள் வசதியாக தான் இருக்கணுமாங்க. இதெல்லாம் என்னையாம்மா வசதி, அவன் வளர பாருங்கள் இன்னும் உங்கள் குடும்பம் ஓகோன்னு ஆயிரம் அப்படின்னு இருக்காங்க. உடனே எங்கள் அம்மா அதை நம்பவே இல்லை. அது எப்படி இனிமேல் குழந்தையே இருக்காது. அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி பாருங்கள், இப்போ குறி சொல்கிறவங்களுக்கும் பாருங்கள் அந்த பிசாசு எவ்வளோ ஒரு வல்லமை கொடுத்து எவ்வளோ ஒரு இதாக அவங்கள பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஆனால் ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு மெய்யான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையின்படியே அப்புறம் நான் கர்ப்பத்தில் தரிச்சு அவங்க சொன்ன இடத்துல அதேமாரி மச்சமெல்லாம் இருந்திருக்குது. உடனே கடைசியில் நான் பிறந்தவொன்னே, ஆனால் அவன் சொன்னது மட்டும் நடக்கலை. என்ன அப்படின்னா, வளர உங்கள் குடும்பம் பெரிய அளவில் ஆயிரம் ஓகோன்னு ஆயிருங்க அப்படின்னா. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, வளர எங்கள் வீட்டில் தகப்பனார் இப்படி குடிக்கப்பட்டு வியாதிப்பட்டார். வீட்டில் நிறைய பொருட்களை விற்று, இடங்களை விற்று, வேலைக்காரன் எல்லாம் பேயாச்சு. வீட்டிலே கடைசியில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஓகோன்னு இருந்தோமோ எல்லாம் அப்படி கீழே வந்து தரமட்டமாக சாபம், தரித்திரம், வியாதி அப்படின்னு அடிக்கடி வீட்டில் சண்டைகள், போராட்டங்கள், நிம்மதி இல்லாமல் ஆகிட்டு. அப்போ எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ வளர்ந்த உடனே ஓகோன்னு ஆயிருன்னு சொன்னாங்க. ஆனால் நீ என்றைக்கு பிறந்தியோ பிறந்த நாள்லேருந்து ஒன்றே இழந்தோம். வளர எல்லாத்தையும் இழந்து பிச்சை மட்டும்தாண்டா எடுக்கலை, திருவோடு மட்டும்தாண்டா நான் ஏந்தலை, அந்த அளவுக்கு பக்கத்துலலாம் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடனாளியாக ஆகிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது கேட்கும்போது சில நேரத்தில் சிரிப்பாகவும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
அந்த அளவுக்கு இருந்திருக்குது. ஆனால் என்னைக்கு என்னை தேடி இயேசு வந்தாரோ என் வாழ்க்கைக்கு எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் ஆகாது தள்ளப்பட்ட கலை போல இருக்கலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத பார்த்ததை போல இருக்கலாம். என்னை பார்க்கவங்களும் ஏன் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டில் பயங்கரமான போராட்டமாக இருக்கும். அடுத்தடுத்து ஒரு மனுஷனுக்கு படிப்பு தான் தேவை, படிப்பில் தோல்வியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருமணம், ஒரு மனுஷனுக்கு அடுத்து வேலை தான் முக்கியம், அதுலேயும் தோல்வி. அடுத்து திருமணம், அதுலேயும் கூட தோல்வி. 4 வாசல்கள் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் உண்டோ அவ்வளோ எனக்கு அடைக்கப்பட்ட வாசல். ஆனாலும் கூட இயேசு என் வாழ்க்கையில் என்னை தேடி வந்து ரட்சித்து எத்தனையோ முறை சாகணும்னு நினச்சேன். இந்த உலகத்தில் நான் ஏண்டவரே பிறந்தேன், நான் பிறக்காமலே இருந்திருக்கேன், அந்த நாள் சபிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி யோபு சொன்னது போல் நானும் நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பிருக்கேன். நாளைக்கு ஏண்டர் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பாரமாக தானே இருக்கிறேன், எல்லாமே தோல்வியாக இருக்கிறேன், நான் ஏன் அந்த உலகத்தில் பிறந்தனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி தான் வார்த்தை சொல்லுவாங்க, பிறந்த பிறகு இப்படி ஆயிட்டடா, எல்லாமே இறந்துட்டோமா அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து அபிஷேகத்தால் நிரப்பி எந்த அளவுக்கு பெரிய சுனத்தால் மாத்திரத்தால் பாதிக்கப்பட்டோமோ அந்த அபிஷேகத்தினால் ஜெபிக்கும்போது எல்லாத்துலையும் விடுதலை கொடுத்து இன்றைக்கி என்னையும் ஒரு உயிரோடு கூட வைத்து பிடிகேஜி, பிஃபார்ம், எம்ஃபார்ம், பிகேஜி வரைக்கும் படிக்கவும் வைத்து எவ்வளவு பணங்கள் எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி இன்றைக்கும் ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத பாத்திரம். ஆனால் எத்தனையோ கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு, இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களை விசாரிக்கவும் ஜெபிக்கவும் முடிஞ்ச உதவிகளை செய்யவும் கர்த்தர் இன்றைக்கி என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கார். ஒரு சிலருக்கு உதவி செஞ்சாலும் கூட அது என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் என்றைக்கோ மரித்து போயிருந்தா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கவே முடியாது. ஆனால் யாபேஸ் எவ்வளோ அழகாக ஜெபம் பாருங்கள், தேவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்தார்கள், உங்களுடைய கரை என்னோடு கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுறாரு. அதே போல் இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல், செழிப்பு இல்லாமல், ஒரு மனமகிழ்ச்சி இல்லாமல், ஒரே துக்கமான செய்தியாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, திருமண முறிவாக இருக்குது, எங்கு பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய எல்லை அவர் பெரிதாக்க போகிறார், தீங்கு இனிமேல் துக்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை அற்புதமாக நடத்த போகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டதுன்னு கர்த்தர் சொல்கிறார். யாபேஸ் எவ்வளோ தாழ்மையோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், அவன் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் கூட கருத்தோடு கூட, ஆண்டவரே இது வரைக்கும் நான் பட்ட துன்பங்கள் போதும், துயரங்கள் போதும், கண்ணீர்கள் போதும், வேதனைகள் எல்லாம் போதும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க. இந்த இடத்துல நான் வெக்கப்பட்டனோ, அவமானப்பட்டனோ, இவங்க ஏன் உயிரோடு இருக்கிறான்னு நினச்சாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ அதே இடத்துல உயர்த்துங்கப்பா. நல்ல வேலைக்கான வழி வாசலை கத்த திறக்க போகிறார், திருமணத்துக்கான அற்புதமான வாசலை கத்த நிச்சயமாக திறக்க போகிறார். யாரெல்லாம் அவங்களை அற்பமாக நினச்சாங்களோ அதே இடத்துல கத்தர் அவங்களை உயர்த்த போகிறார். இன்னைக்கு யாரெல்லாம் என்னை கேவலமாக பார்த்தாங்களோ, ஆண்டவர்களை போன பிறகும் பாரு இவங்களாம் என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டான்னு சொல்லி யாரெல்லாம் என்ன அற்பம் நினச்சாங்களோ அன்றைக்கி அவங்களே ரசிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இந்த உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கேன், நான் துக்கமாக இருக்கேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன், ஆண்டவரே பிறந்தேன்னு. ஆனால் அப்படிப்பட்ட என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் வாழ்க்கையில் பிறந்தனாலே நான் கொண்டாட மாட்டேன். எதுக்குடா நானும் பிறந்து என்ன யாருக்கு ஆசீர்வாதமாக வந்திருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லையே நினைப்பேன் அடிக்கடி. இப்போ கூட சில நேரத்தில் நினைப்பேன், ஆண்டவரே ஒருத்தவங்க எப்பெல்லாம் ஒளிஞ்சுறாங்க, எப்போ இப்போ புதிய ஏற்பாடு எவ்வளோலாம் அற்புதம் நடக்குது, இது வரைக்கும் நான் அப்படி என்ன ஆண்டவரே செஞ்சுட்டேன், இன்னும் அந்தளவுக்கு நான் பயன்படலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அடிக்கடி நினைப்பேன் பிரியமானலே இந்த இடத்துல. ஆனாலும் கூட ஒரு சிலருக்காது என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே ஆண்டவர் இன்றும் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, யாபேஸுடைய வாழ்க்கையில் அவருடைய தாயார் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்கப்பா. ஆனால் அந்த யாபேஸ் கருத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனை ஆசீர்வதித்திருப்பா. அதே போல் இன்று பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட கண்ணீரோடு, கவலையோடு, இதோ திருமண முறிவோடு கூட, இதோ குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலைமையில் ஐயோ என்ன செய்ய வேண்டிய ஏது செய்யல அங்கலாய்ப்போடு கூட, தவிப்போடு கூட, இந்த உலகத்தில் நம்மளாம் ஏன் பிறந்தோம், தாய் தப்பனமாக இருக்க ஒரு பாரமாக இருக்குமே, துக்கமாக இருக்குமே, வேதனையோடு இருக்குமே, இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாமாப்பா. அன்றைக்கி யாபேஸை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக்கின தேவன், தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லையை விரிவாக்கின தேவன், இன்றைக்கு இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் துக்க நாட்களில் முடிந்து போகட்டும் அப்பா. பல மடங்கு ஆசீர்வதிப்பிறாங்க. எந்த இடத்துல அற்பமாக என்ன பட்டார்களோ, எந்த இடத்துல கூணி குறுகி போய் நின்றாங்களோ, இது வரைக்கும் தோல்வி போராட்டமாக இருந்திருக்கலாம் அப்பா. எல்லாத்திலும் கர்த்தர் வழி வாசல்களை திறக்க போறக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேலைக்கான வழி வாசல்களை திறக்க போறக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது வரைக்கும் வெக்கப்பட்டாய், அவமானப்பட்டாய்,
ஆனால் அதே இடத்துல உனக்கு நல்ல வேலை வாய்ப்பு நான் தருவேங்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. திருமண தடைகளை நான் மாற்றிப்பட்டு உன்னை உயர்ந்த அடக்கத்தில் நான் வைப்பேங்கிற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நான் உன்னை புறம்பே தள்ளுவது இல்லை, நான் உன்னை புறம்பே தள்ளுவது இல்லைங்கிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. மனுஷனுடைய பார்வையில் அற்பமாக என்னப்பட்டாலும் என்னுடைய கையிலே நீ அலங்காரமான கிரீடத்த போல் இருக்கிறாய், நான் உன்னை விட்டு விலகுமில்லை உன்னை கைவிடுமில்லைங்கிற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருந்தாலும் எல்லா துக்கமும் இன்றைக்கு மாறட்டும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே.